நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டாயமாக்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள எண். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் முட்டை மீதான வரி. குறைந்தது பால் உற்பத்தி பொருட்களின் விலை. போலீசாரை வீட்டுக்குள் அடைத்து வைத்து தாக்குதல், சிக்கிய சிறுவன், இளைஞர்களுக்கு வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். காட்டு யானைகளால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதி உதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இதனை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்குள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்து சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவியை பெறுவதற்கான தகுதிகளாக பின்வருவன வரையறை செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கு அமைய நிதியுதவிக்கு தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் 1ஆம் வகுப்பு தொடக்கம் காப்போத சாதாரண தரம் அல்லது காப்போத உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். 2025 1 திகதி அல்லது அதற்கு பின்னரான தினங்களில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். தற்போதும் ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் காப்போத்த உயர்தர புலமை பரிசு வேலை திட்டத்தின் பயனாளியாக இல்லாதிருத்தல். மேலும் இந்த வேலை திட்டத்தினூடாக தரம் 1 முதல் தரம் 11 வரையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளை ஒன்றுக்காக 3000 அடிப்படையில் அதிகபட்சமாக 12 மாத காலத்திற்கும் 12 மற்றும் 13ஆம் தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களின் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு 5000 அடிப்படையில் அதிகபட்சமாக 12 மாத காலத்திற்கும் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நிதியுதவி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்த குடும்ப பிள்ளைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் பரிந்துரையுடன் குறித்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு இருந்து அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் தொடர்புடைய TI எண்ணை சமர்ப்பித்து கட்டாயம் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஜெனரல் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றையும் விடுத்துள்ளார். இந்த நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள சேவைகளை அணுகும் போது தனிநபர் அந்தந்த கவுண்டர்களில் தங்கள் TI எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும். முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு 18% வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி விதிக்கப்படுகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று முதல் குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பெறுமதி சேர் வரி விதிக்கப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் முட்டை மீது பெறுமதி சேர் வரியை நடைமுறைப்படுத்துவது நியாயமற்றது எனவும் இதனால் இந்த தொழில்துறையில் வீழ்ச்சி ஏற்படும் எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் 60 ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வீழ்ச்சியடைந்து வரும் முட்டை விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹைலைண்ட் யோகட் விலையை இன்று முதல் 10 ரூபாவினால் குறைக்க மில்கோ பால்மா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதன்படி முன்னர் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஹைலைண்ட் யோகட்டின் புதிய விலை 70 ரூபாய் என்று மில்கோ நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை மேலாளர் சம்பத் குணரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் மில்கோவால் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால் பொருட்களின் விலைகளும் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னதாக 225 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 450 மில்லி லிட்டர் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய திரவ பாலின் விலை குறைக்கப்பட்டு 200 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 450 மில்லியன் லிட்டர் பால் பாக்கெட்டு 170 ரூபாயாகவும் முன்பு 440 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 900 மில்லி லிட்டர் பால் பாக்கெட் 60 ரூபாய் குறைக்கப்பட்டு 380 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படும் என்றும் சம்பத் குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவளை உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்போடை பகுதியில் வீதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் அதிக சத்தத்துடன் சென்ற மோட்டார் சைக்கிளை போலீசார் நிறுத்த முயன்ற போது சந்தேக நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் சிலர் சேர்ந்து போலீசாரை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று அடைத்து வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசாரின் கையடக்க தொலைபேசியை சேதப்படுத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் அடம்போடை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 நபர்கள் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டாயமாக்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள எண். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் முட்டை மீதான வரி. குறைந்தது பால் உற்பத்தி பொருட்களின் விலை. போலீசாரை வீட்டுக்குள் அடைத்து வைத்து தாக்குதல், சிக்கிய சிறுவன், இளைஞர்களுக்கு வலைவீச்சு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.